ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வீட்லேயே இப்போது நேச்சுரலாக ஃபேஸ்க்கு போடுற பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது சோயா மாவு, எல்லாருக்குமே தெரியும் சோளத்தோட மாவு, அரோட் மாவு, சந்தனம், அத்தர். சரிங்களா? இப்போ நம்ம இந்த அரோட் மாவு எடுத்திருக்கோம். அரோட் மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்னுக்கும் சரி உடம்புக்கும் சரி ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. எல்லா பவுடர்லேயுமே உங்களுக்கு அரோட் மாவு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அரோட் மாவில் தான் நல்லா அந்த சில்கி டைப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ அரோட் மாவு எடுத்துக்கோங்க. அது கூட வேணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் சோள மாவு போட்டுக்கோங்க. அதாவது மக்காச்சோள மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போது நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சில்கியாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஸ்கின்னில் போடுறப்போ அந்த சில்கி நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஸ்மூத்தன் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்கின் டைட்டனிங் கொடுக்கும். வேர்வையும் அதை அப்சர்வேஸ் பண்ணுங்க. எல்லா பவுடர்லேயும் உங்களுக்கு இது மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு வேறு கலரில் வேணும், கோகுல் சாண்டல் மாதிரி அப்படி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் சாண்டலை நீங்கள் இதில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. சாண்டல் போட்டு கலந்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒயிட் பேஸாகவே பவுடர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி அத்தரோ அப்படி இல்லைனாக்கா செவ்வாது அந்த மாதிரி இயற்கையான இதுவை நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது ரொம்பவே அழகாக உங்களுக்கு ஃபேஸ் பவுடர் ரெடி ஆகிடும். எனக்கு சாண்டல் வேண்டாம், ஸோ அதனால் நான் கொஞ்சம் அத்தர் போட்டுக்கிறேன் வாசனைக்காக. ஸோ அது நல்லா உங்களுக்கு ஸ்மெல்லாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சாண்டலு சில பேர் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காதுங்க. அதுவுமே கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் போட்டுக்கணும். ஏன்னா சில பேர் ஸ்கின்னை டார்க் ஆக்கிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்றதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் அழகான ஒரு ஃபேஸ் பவுடர் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்கின்னு நல்ல டைட்டனிங் இருக்கும். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு கெமிக்கலால் ஏதாச்சும் எஃபெக்ட் வருமானு நீங்கள் பயப்படவே வேண்டாங்க. இப்போ இந்த பவுடரை போட்டு நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஸை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இந்த ஃபேஸ் பவுடரை நான் இப்போ என் ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்குமே நல்ல ஒரு பாதுகாப்பு. குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க அரோட் மாவு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆமாங்க, எல்லா பவுடர்லேயுமே உங்களுக்கு அரோட் மாவு கலக்காமல் வராது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கை எப்போவுமே வரவேற்கலாம். இயற்கை நம்மளை அழகு மட்டும் படுத்த இல்லை, உடம்பு ஆரோக்கியத்துக்குமே எல்லாமே கொடுத்துருக்கு. நம்ம தான் அதை ஏற்றுக்கிறது இல்லை. தேங்க்யூ.